கொத்தமல்லி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலைய வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி, கூடவே 2 துண்டு அளவுக்கு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு வச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஒரு பேனில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு போட்டுட்டு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கடுகு ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுமே இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையும் 4, 5 முந்திரி பருப்பும் போட்டு பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க மல்லி பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மல்லி பேஸ்ட்டு சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். 2 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம வடித்து வச்சுருக்க சாதம் ஆட் பண்ணி கலர்னா ரொம்பவே டேஸ்ட்டான மல்லி சாதம் தயார். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.